ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஆழ்கடலில் 4வது நாள் வலை விட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே. ஆமாம், தொட்டா போட்டு வலை இலக்கியாச்சு. மணி சரியாக 5. லாஸ்ட்டு வலை பெய்கிட்டு இருக்கு. ஆமாம், லாஸ்ட்டு கட்டாப்பு வலையை தண்ணியில் தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளோ வலையும் இன்றைக்கி இலக்கியிருக்கோம். கடைசி தொட்டாப்பு கல்லில் தூக்கி எறிய போகிறாப்புல. ஆமாம், லாஞ்சில் மடக்கி தான் போடும். இன்னைக்கு காற்று கம்மியாக இருக்குது கடலில். போட்டாச்சு. நம்ம அப்படியே அந்த கைத்தை இலக்கிக்கிட்டு அணியத்தில் போய் மடக்கிடுவாங்க மக்களே. விடிய காலம் வலையை பிடிச்சி இழுத்தோம். ஆமாம், மீன் ஒன்றும் விசேஷமாக வரலை. 4 கட்டாப்பு வாங்கியாச்சு. அதில் தான் 5-6 மீன் வந்துருந்துச்சு. ஆமாம், கேரை மீன்கள் பெரிய சைஸில் டூனா பீஸ். இது நிலவு தங்கல், அதனால் கொஞ்சம் மீன் பாடுகள் சுமார் தான். வலை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. வலை வர்ற வேகத்தில் இழுத்து அடிக்கிக்கிட்டே இருக்கணும் மக்களே. முன்னாடி ஒதுக்கி வச்சுருந்த இந்த 2 மீனை தூக்கிட்டு வராப்புல. அதை பூரா ஐஸ் பெட்டிகளை எடுத்து கொடுக்காங்க. ஐஸ் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோத்தையும் ஐஸ் பெட்டிக்குள்ளே இறக்கி கொடுத்துருவாங்க. வெயில் ஆயிரும், மீன் ஊரம் காயும், அதுக்காண்டி உள்ளே இறக்கி கொடுத்துருவோம். முன்னாடி வலை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. வெயில் இருக்கிறதுனால இந்த மீன்களை உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க. அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கடல் ராசா நாட் 7 நம்ம சேனல். இந்த மீன்களை பூரா உள்ளே எடுத்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வலையெல்லாம் வாங்கி முடித்தாச்சு. இவ்வளோ தான் நமக்கு மீன் பாடுகள் என்று. அவ்வளோ சூறையும் உள்ளே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, பாய்.